கேப்ஸ்டான் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் ஆகிய நாடுகளுக்கு இந்த சம்மரில் குரூப் டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் டூரில் மே 31க்குள்ளே டிக்கெட்டை புக் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி இருக்குது. நிச்சயமாக இது நீங்கள் நார்மலான டேஸில் போகிறதுக்கும் இந்த குரூப் டூரோட இந்த கேப்ஸ்டான் ஹாலிடேஸில் அணுகி நீங்கள் போகிறதுக்கும் நிறைய பணம் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் சீக்கிரமாக மே 31க்குள்ளே இந்த கேப்ஸ்டான் ஹாலிடேஸ் மூலமாக டிக்கெட்டை புக் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பு வாய்ப்பாக இருக்கும். லிமிட்டட் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கேப்ஸ்டான் ஹாலிடேஸ். இந்த கோடை விடுமுறையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்போ எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டான் ஹாலிடேஸ். ரீசன் வாய்ஸ் அனுப்பினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா, ராஜ்கிரண், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் மாமன். இந்த திரைப்படத்துடைய பத்திரிகையாளருக்கான சிறப்பு காட்சி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. உங்களுக்காக இந்த படத்துடைய விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மாமன் திரைப்படம் தனது அக்கா குழந்தைய தான் குழந்தைய விட மேலாக நேசிக்கிறாரு சூரிய அவர்கள். அவங்க கர்ப்பமானது முதலிருந்து அந்த குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்குற வரைக்கும் தனது தாயை விட ஒரு படி மேலே சூரிய அவர்கள் தனது அக்கா குழந்தைய பார்த்துக்கிறாரு. அந்த அக்கா குழந்தைய தான் குழந்தைய விட மேலாக அவரே வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவரே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. அவரே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நண்பன் போல் அதாவது தன்னுடைய அக்கா குழந்தைய ஒரு நண்பன் போல், நண்பனை விட ஒரு படி மேலே ஒரு தனது ஒரு தெய்வமாக மதிக்கிற மாதிரி ஒரு குழந்தைய அந்த சூரிய அவர்கள் வளர்த்துக்கிட்டே வராரு. வளர்த்துட்டு வரும்போது வழக்கமாக குடும்பங்களில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், எந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும், எப்படிலாம் குடும்பம் பிரியும், எந்த சண்டைக்காக குடும்பம் பிரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குடும்பத்தில் ஒரு விரிசல் விழுது. விரிசல் விழுந்ததுக்கப்புறம் தான் வச்ச பாசம், அந்த குழந்தை மேலே இருக்க பாசம், மாமன் அதாவது தாய் மாமன்ற முறைக்கும் தனது அக்கா பையனுக்கும் எந்த விதமான விஷயங்கள் தொடருது, இல்லை இந்த குடும்ப சண்டைகளால் அந்த சொந்தம் அப்படியே பிரிஞ்சிடுச்சா அப்படின்றத ஒரு முழு நீளமான குடும்ப கதை சென்டிமெண்ட்டோட கொடுத்திருக்கும் திரைப்படம் தான் இந்த மாமன். இந்த மாமன் திரைப்படத்தில் பெருசாக சொல்லப்போனால் சூரி அவர்களுடைய நடிப்பு அபாரம், சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவர் வந்து கருடன் திரைப்படத்திலே வந்து தன்னை நிரூபித்திருக்காரு. என்னாலையும் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் எடுத்து பண்ண முடியும்ட்டு. அதேமாதிரி கொட்டுக்காளி திரைப்படத்திலே அவர் வந்து தன்னை நிரூபிச்சிருக்காரு. விடுதலை போன்ற 2 பாகங்களையும் அவர் நிரூபிச்சிருக்காரு. ஸோ நடிப்பு திறமையில் சூரி அவர்களை எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாத ஒரு அழகான ஒரு கேரக்டர். அடுத்தது ஐஸ்வர்யா லட்சுமி, அவங்களுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் ஒரு அழுத்தமான திரைக்கதை. ராஜ்கிரண் அவர்கள் அந்த ஊரில் இருக்கார், ஆனால் அந்த கேரக்டருக்கு ஏன் அழுத்தம் தரல அப்படின்றது மட்டும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா ராஜ்கிரண் எப்பேற்பட்ட நடிகர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கேரக்டருக்கு ஒரு அழுத்தம் இல்லையோ அப்படின்னு வந்து நம்மளை தோண வைக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போன்ற கதைகள், இந்த கதைகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி அமையும்னா பெரிய சென்டிமெண்ட், அதாவது உருகி நம்மளை வந்து திரையரங்கில் பார்க்கும்போது நம்ம கண்களில் வந்து கண்ணீரை வர வைக்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கதையை தான் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்கள் எடுத்திருக்கார். இது எடுத்திருந்த கதைக்களம் இப்போது இந்த படம் அவசியமாக கேட்டிங்கன்னா நிச்சயம் அவசியம் கூட சொல்லலாம். ஏன்னா தாய்மாமன் உறவு என்பது இன்னொரு தாய்க்கு சமமான ஒரு உறவு. அந்த உறவில் இப்போ எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் தான் தங்கை குழந்தை மீதோ அக்கா குழந்தை மீதோ எத்தனை தாய்மாமன்கள்லாம் இப்போ பாசமாக இருக்காங்கன்றது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அதாவது சொல்ல லெமூரியா கண்டத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டெல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். எங்கேயோ 100-2 தான் இந்த மாதிரி இன்னமும் அக்கா குழந்தை தங்கச்சி குழந்தைன்ற மாதிரி பாசத்தில் இருக்காங்க தாய்மாமன்கள்லாம். அந்த மாதிரி ஒரு விளக்கங்களை எடுத்து கொடுத்ததில் உண்மையிலே சொல்லப்போனால் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கதைக்களத்தோடு சேர்ந்து திரைக்கதையை வடிவமைத்த விதத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பத்திலேருந்தே படம் இன்டர்வல் வரையவே வந்து சென்டிமெண்ட்டு போட்டு புகுத்தி எடுத்துருக்காங்க. புகுத்தி எடுத்துகிற அளவுக்கு அந்த ஆடியன்ஸை ஒன்றி பார்க்க வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்குதான் அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன இருந்தாலும் சூரி அவர்களுடைய நடிப்பு, ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களோட நடிப்பும் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படத்தை எடுத்து வடிவமைத்த விதத்துக்கும் வேணால் பாராட்ட தெரிவிக்கலாமே தவிர அது திரைக்கதையாக வடிவமைத்த விதத்தில் நிச்சயமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய கதையே வந்து நடிகர் சூரிய அவர்கள் தான் இந்த படத்துக்கு கதையை எழுதியிருக்காரு.
கதை எழுதின அளவுக்கு ஃபேமிலி ட்ராமாவை நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சென்டிமெண்ட் தாய்மாமன் விஷயத்தில் எந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தில் கொடுக்கும்போது திரைக்கதையில் கோட்டை விட்டு தான் இங்கே வந்து பெரிய இந்த படத்துடைய பலவீனமே சொல்லலாம். இசை இந்த குடும்ப பாங்கான இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இசையை வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடல்கள் வந்து அந்தளவுக்கு மனசில் நிற்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய எடிட்டிங் பற்றி சொல்லப்போனால் எந்தெந்த இடம் தேவையில்லையோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கலாம். எடிட்டிங் தான் வந்து ஒரு படத்துடைய மிகப்பெரிய பலமே. அதாவது வந்து ஃபுட்டேஜை வெளியில் கொண்டு வரத்துக்கு அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா படமே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஏதோ நாடகம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு படம் பார்க்குற ஒரு உணர்வே நமக்கு கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு உணர்வை தான் ஏற்படுத்துது. என்ன இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த காலத்தில் வந்து இந்த குடும்பங்கள்லாம் நேசிக்கிறவங்க தனது அக்கா குழந்தைகள், தங்கச்சி குழந்தைகள் எல்லாம் வந்து தாய்மாமன் வந்து எந்த அளவுக்கு உறவு கொண்டாடி அந்த குழந்தைகளை எவ்வளோ பாசம் இருப்பாங்கன்ற மாதிரி இன்னமும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் அவங்களாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எந்த விதமான இல்லை. ஏன்னா திரும்பவும் இந்த மாதிரி பழைய கலாச்சாரங்கள்லாம் புத்துயிர் பெறும் அப்படின்றதுல மட்டும் இந்த படங்கள்லாம் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியோ இல்லை ஒரு அக்கா தம்பியோ இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உணர்வுகள் கொண்ட மக்கள் இன்னமும் உண்மையிலே இருக்காங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக இந்த படங்களை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட்டை போட்டு புழிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பல கேரக்டர்கள் இருக்குது. சுவாசிகா, பாலசரவணன், விஜய் சந்திரசேகர், பாபா பாஸ்கர்ன்ற இத்தனை கேரக்டர்கள் படத்தில் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து மனசில் நிற்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க வைக்குது. இந்த படத்தில் நம்ம ஒன்றி பார்க்க தோன்றது யாருன்னா சூரிய மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் யாரையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்குது. சூரியும் அக்கா மகன் நடிச்சிருக்க அந்த சிறுவயது குழந்தையை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்து இந்த படத்தை பார்க்க முடியுது. மற்ற யாருமே வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மற்ற யாருமே கதைக்கோடவோ இல்லை கதையோட திரைக்கதையிலையோ ஒன்றி பார்க்குற மாதிரி வந்து கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஒரு ஏமாற்றம் தான். விலங்குன்ற ஒரு வெப்சீரிஸை கொடுத்த அந்த இயக்குனர் அவர்கள் இந்த படத்தையும் வந்து அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சு கொடுத்துருப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பார். நம்ம யோசிச்சோம்னா இது முழுக்க போட்டு பிசைஞ்சு எடுத்த ஒரு பழைய கதையை கொண்டு வந்து ப்ரெசன்டேஷனாக சூரியை வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. என்ன இருந்தாலும் பாசமலர் காலத்துலேருந்தே நான் உருகி சென்டிமெண்ட் படங்களை நான் நிறைய பார்ப்பேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த படங்களை பார்க்கலாம். மற்றபடி நான் கமர்ஷியலாக விரும்புகிறேன், பட் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சார், எனக்கு வந்து படம் 2.5 மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும் சார் அப்படி யாராவது நினச்சிங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ சென்டிமெண்ட்டை போட்டு புகுத்தி வாட்டி வதக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். மொத்தத்தில் தாய்மாமன் கொடுத்த சீர்வரிசை கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.